என் பெயர் சரவணன். வயது 30. எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து வருகிறேன். அன்று வேலை காரணமாக வெளியூர் சென்றிருந்தேன். வேலை முடிய இரவு நேரமாகிவிட்டதால் பக்கத்தில் இருந்த என் அத்தை வள்ளி வீட்டின் நினைப்பு வந்தது. அத்தைக்கு 45 வயது இருக்கும். நல்ல உயரமான தோற்றம். மாமா அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியூர் செல்வார். அன்று நான் அத்தை வீட்டிற்கு சென்றபோது மாமா ஊரில் இல்லை. அத்தையின் மூத்த மகன்கள் இருவரும் வெளியூரில் இருந்தனர். கடைசி மகன் மட்டும் வீட்டில் இருந்தான். அத்தை என்னை அன்போடு வரவேற்றாள். வாடா மருமகனே, இப்பதான் அத்தை ஞாபகம் வந்ததா என்று உரிமையோடு கேட்டாள். நீண்ட நேர உழைப்பிற்கு பிறகு அத்தை கொடுத்த உணவு என் பசியை ஆற்றியது. சற்று நேரத்தில் எனக்கு சிறுநீர் கழிப்பதில் கடும் எரிச்சல் ஏற்பட்டது. உடல் சூடு காரணமாக அந்த வலி என்னை வாட்டியது. நான் படும் அவதியை கண்ட அத்தை, உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுடா, இரு எண்ணெய் தேய்த்து விடுகிறேன் என்று கூறி நல்லெண்ணெய் எடுத்து வந்தாள். பையனை தூங்க வைத்து விட்டு வந்த அத்தை என் அடிவயிற்றில் மென்மையாக எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்தாள். அந்த தொடுதல் எனக்குள் பல பழைய நினைவுகளை கிளப்பியது. எனக்கு 8 வயது இருக்கும்போது இதேபோல் சூடு பிடித்த போது அத்தை எனக்கு பணிவிடை செய்திருக்கிறாள். அன்று சிறு குழந்தையாக இருந்த எனக்கு அத்தை செய்த அந்த செல்லமான காரியங்கள் இன்றும் பசுமையாக நினைவிருக்கிறது. அத்தை என்னை தேய்க்க தேய்க்க என் உடல் சிலிர்த்தது. நான் அத்தையிடம் மெதுவாக, அத்தை, சின்ன வயசுல ஒரு முறை செஞ்சியே, அது மாதிரி இப்பவும் செய்யேன் என்றேன். அத்தை முதலில் செல்லமாக கோபித்துக் கொண்டாலும் என் வலியை கண்டு மனமிறங்கி என்னை மற்றொரு அறைக்கு அழைத்து போனாள். அறையினுள் சென்றதும் கதவை சாத்தினோம். அத்தை என் அருகில் அமர்ந்து என் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக என்னை கொஞ்ச தொடங்கினாள். நீண்ட நாட்களாக தனியாக இருந்த அத்தைக்கு என் மீதான அன்பு ஒரு பெண்ணின் ஆசையாக மாறியது. உன்னை என் மகளாக பிறந்த ஒருத்திக்கு கட்டி கொடுத்திருக்க வேண்டும். விதிவசத்தால் நானே உனக்கு எல்லாம் ஆகிவிட்டேன் என்று கூறி என்னை தழுவிக்கொண்டாள். அன்று இரவு எங்களுக்குள் இருந்த உறவுமுறை மறைந்து ஒரு ஆணும் பெண்ணுமான ஈர்ப்பு மேலோங்கியது. அத்தையின் அரவணைப்பில் நான் சொக்கி போனேன். அவளுடைய மேனி அழகை நான் ரசிக்க அவள் என் இளமையை மருகினாள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டோம். அவள் காட்டிய அன்பும் அந்த அந்தரங்க தருணங்களும் எனக்கு புதிய அனுபவத்தை தந்தன. இத்தனை காலம் இழந்த சுகத்தை இன்று உன்னிடம் காண்கிறேன் என்று அவள் முணுமுணுத்தது என் வேகத்தை இன்னும் அதிகரித்தது. இரவு முழுவதும் பல முறை நாங்கள் ஒரு சங்கமத்தில் இணைந்தோம். அத்தையின் ஒவ்வொரு அசைவும் எனக்கு ஒரு காவியமாக தெரிந்தது. மறுநாள் காலை விடிந்தபோது அத்தை சமையல் அறையில் வேலையாக இருந்தாள். மகன் பள்ளிக்கு சென்றிருந்தான். நான் அவளை பின்னால் இருந்து தழுவிய போது அவள் மீண்டும் என் அணைப்பில் கரைந்தாள். அடுத்த 2 நாட்களும் அந்த வீட்டில் நானும் அத்தையும் மட்டுமே. வெளியுலகை மறந்து ஒரு ஆழமான காதலில் திளைத்தோம். அத்தையின் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றினேன். அவள் காட்டிய அன்பு என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது.